இந்த காணொளியில் டைம் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான ரகசியத்தை தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நேரத்தை நீங்கள் சேமிக்கலாம். இது உங்கள் சர்வேமெயின் சேனல். டைம் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான ரகசியம் என்னன்னா, ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோம் அப்படின்னா அது 2வது முறை செய்யாத மாதிரி நாம் பார்த்துக்கணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு டாபிக் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் உட்காடுறீங்க, அந்த டாபிக் படிக்கிறீங்க. பாதி வரைக்கும் தான் படிச்சிருப்பீங்க. உடனே நம்ம மைண்ட் என்ன தோணும்? கொஞ்ச நேரம் நம்ம டிவி பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம செல்ஃபோன் பார்க்கலாம், இல்லை கொஞ்ச நேரம் கேம் விளையாடலாம், இல்லைன்னா கொஞ்ச நேரம் நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு உங்கள் மூளை இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிக்கும். நாமளும் என்ன செய்வோம்? சரி, நம்ம பாதி வரைக்கும் படிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தானே, அதை நம்ம அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு அதை விட்டுட்டு நம்ம வேறு ஏதோ வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இப்படி நீங்கள் செய்கிறது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்து மறுபடியும் படிக்கலாம்னு உட்காரும் போது தான் உங்களுக்கு படிக்க தோணாது. அந்த இடத்துல உங்களுக்கு சலுப்புங்கிறது ஒன்று ஏற்படும். அதனால் அந்த விஷயத்தை ஒழுங்காக உங்களால் செய்யக்கூட முடியாது. இப்படி நீங்கள் செய்கிறது மூலமாக கண்டிப்பாக அந்த டாப்பிக்கில் இருந்து நீங்கள் கொஞ்சம் தான் படிச்சிருப்பீங்க. அதனால் இந்த தவறு தான் நாம் செய்யக்கூடாது. ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்போவே நீங்கள் அதை முழுமையாக செஞ்சு முடிச்சிடணும். நீங்கள் அதை பாதியில் விட்டுட்டு மீதி இருக்கிறத நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை நாளான்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் அந்த விஷயத்தை தள்ளி போட தான் முயற்சி பண்ணுவீங்க, முழுமையாக முடிக்க மாட்டீங்க. அதனால தான் ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அப்போவே அந்த விஷயத்தை முழுமையாக செஞ்சு முடிச்சிடணும், தள்ளி போட பார்க்கக்கூடாது. இப்போ நான் சொன்ன இந்த ரகசியம் படிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, இது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். சரி, இப்போ நான் ஒரு வேலையை செய்யணும், ஆனால் எனக்கு நேரம் பத்தலையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு விஷயத்தை செய்ய உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா அந்த விஷயத்தை செய்யாதீங்க. எப்போ நேரம் இருக்குதோ அப்போ மட்டும் அந்த விஷயத்தை செய்யுங்க. சில பேர் செய்கிற தவறு என்னென்னா, ஒரு விஷயத்தை செய்வாங்க, ஆனால் அது பாதி வரைக்கும் தான் செஞ்சுருப்பாங்க. உடனே வேறு ஏதோ வேலை வந்துருச்சுன்னா அதை விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. இந்த தவறு மட்டும் எப்பயுமே பண்ணாதீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது முழுமையாக முடிக்க பாருங்கள். எனக்கு அந்த விஷயம் செய்ய ஆர்வமாக இருக்குது, ஆனால் எனக்கு நேரம் பத்தாது அப்படின்னா அந்த டைமில் அந்த வேலையை செய்யாதீங்க. எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குதோ அப்போ மட்டும் அந்த வேலையை முழுமையாக செஞ்சு முடிக்க பாருங்கள். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம எந்த வேலைக்கு முதல்ல முன்னுரிமை கொடுக்கணும், எதை நம்ம செய்யணும், எதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நான் ஏற்கனவே டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கண்டிப்பாக அது பாருங்கள், எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கும். நமக்குன்னு நேரம் நிறையாவே இருக்குது. நாம் தான் நேரம் பத்தலை அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க. எப்பயுமே எல்லா விஷயத்துக்குமே செய்ய நமக்கு நேரம் இருக்குது. அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உபயோகப்படுத்துங்க. இந்த டைம் மேனேஜ்மெண்ட்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தானே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா நம்ம எல்லாருமே இது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம பர்சனல் லைஃப்பில் கூட இந்த டைம் மேனேஜ்மெண்ட் நமக்கு உபயோகமாக இருக்கும். நம்ம காணொலியில் செல்ஃப் டெவலப்மெண்ட் பற்றியும் சைக்காலஜி பற்றியும் நிறைய நம்ம பார்த்துட்டு வரோம். கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வேமெயின் சேனல். நன்றி, வணக்கம்.